வியூலாம் பார்த்தீங்கன்னா அங்கே செம்மையாக இருக்குது. அப்படியே நேச்சுரல்ஸ். கிச்சன்லாம் இருக்குங்க பாருங்க. வேண்டாம் சமைச்சு சாப்பிடலாம் போல. கிச்சன் இருக்குது, அப்புறம் ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்குது. கரண்ட்டு தான் இல்லை. எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஸ்டே பண்ணதுலே ஒன் ஆஃப் தி பெஸ்ட், நோ தி பெஸ்ட்னு சொல்லலாம். நான் ஸ்டே பண்ணதில் மேபி நிறைய பேர் இதோட பெஸ்ட்டாக ஸ்டே பண்ணிருக்கலாம். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் இதான் பெஸ்ட். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2:30 ஆயிடுச்சு. என்ன வாட்டர் ஃபாலா? தெக்கட் வாட்டர் ஃபாலா? தெக்கட் தானே. தெக்கட் வாட்டர் ஃபால் தான் கிளம்புறோம். இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் வருது மாசாரா ஹோம் ஸ்டேலேருந்து. வெளியே போகிற விஷுவல்ஸ் பாருங்கள், நல்லாவே இருக்குது. உள்ளே வரப்போ டாகி நிறைய இருந்ததுனால கவர் பண்ண முடியல, நிறைய பேனிக் ஆகிடுச்சு. இப்பயும் டாக் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். இங்கே எப்பயுமா வேகமாக போக முடியும். இங்கே தான் டாக் இருந்துச்சு. என்ன ரேசிங் செக்டார் அது, வேகம் போய் திருப்பத்துக்கு. டாகி அது எங்கேயா சாப்பிட போச்சுன்னு நினைக்கிறேன். வரப்போ வரும். ஓகே, எங்க திரும்பணும்னு பாரு. ரைட், லெஃப்டா ரைட்டா? நான் தான் ரைட்டுன்னு சொன்னேன். நான் சொன்னது அந்த ரைட் இல்லைங்க, வேற ரைட். லெஃப்ட் தான் போறேன். இரு. இங்க இருக்கிற பில்டிங்ஸ்லாம் ரொம்ப ஏஷியன்ட் பில்ட் மாதிரி இருக்கும். ஸ்கூலா இது? ரைட்டா? லெஃப்ட்னா வந்த வழிதான். ஊரே ரொம்ப அமைதியா இருக்கு. பில்டிங்ஸ்லாம் ஒரே ட்ரெடிஷ்னலா இருக்கு. ஓகே, இந்த ஸ்கூட்டர்ல ஸ்கூட்டிலையும் சரி, இப்போ இந்த வேரியோலையும் சரி, பொதுவாகவே ஸ்கூட்டர்ல போயிட்டு இந்த மாதிரி இறங்கிட்டு திருப்பி நீங்க ஒரு டைட்டா ஒரு ஆக்சிலரேஷன் கொடுத்தா ஒரு ஜெர்க் இருக்கு. அந்த பெல்ட் இஷ்யூ தான் நினைக்கிறேன். அதுலயும் அதே மாதிரி தான் இருந்துச்சு. இறங்கும் போது ஃப்ரீயா பெல்ட் சுத்திட்டு இருக்கோம். டக்குன்னு நீங்க ஒரு இன்ஜின்கான ஒரு ஃபோர்ஸ் நீங்க ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது டப்புன்னு இன்ஜின் பிடிக்கும். அந்த டைம்ல ஜெர்க் ஆகுது. அதனால என்ன பண்றீங்கன்னா, ஸ்லோப்ல போகும்போது, இது எனக்கு நான் ஸ்கூட்டர் புதுசான ஸ்லோப்ல ஓட்டுறேன். நிறைய பேர் ஓட்டுறவங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்கலாம். ஸ்லோப்ல போறப்ப சுத்தமா ஆக்சிலேட்டரை விட்டுட்டு பிரேக் அப்படியே விட்டுறாதீங்க. லைட்டா பிடிச்சிட்டே அந்த இதுலயே போங்க. பிரேக்கை விட்டுட்டா ஓவர் ஸ்பீட் ஆயிடுது. அந்த பெல்ட்டோட மோஷன் அதிகமாயிடுது. டப்புன்னு நீங்க ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறப்ப, ஆக்சிலேட்டருக்கு கொடுத்து நீங்க இன்ஜினை ரெஸ்ட்ரிக்ட் பண்றப்ப அந்த பெல்ட் அப்படியே உட்காந்து பிடிக்குது பேக் வீல். அந்த டைம்ல ஏதாவது ஒரு பெரிய கார்னரிங் வந்துச்சுன்னா, அது இந்த மாதிரி ஏதாவது கார்னர் வந்துச்சுன்னா அப்படியே வாரி விட்டுரும். அதனால கொஞ்சம் பிரேக் பிடிச்சிட்டே ஓட்டுறது, ரொம்பவும் இல்லை, லைட்டா பிரேக்கிங்லேயே ஓட்டுறது நல்லது.
நான் இந்த மாதிரி ரோட்லலாம் ஸ்கூட்டர் அந்த அளவுக்கு ஓட்டுறது இல்லை. நேற்று நியூஸா பெனடியாவில் ஓட்டுனது தான் ஃபர்ஸ்ட் வாட்டி நான் ஹில்ஸில் ஸ்கூட்டர் ஓட்டுறது. மற்றபடி ஸ்கூட்டர் நிறைய இடத்துல ஓட்டிருக்கேன். அப்போ வாட்டர் ஃபால்க்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா 2 டோக்கன் நம்பர் கொடுத்துருக்காங்க. என்னது 450 இயர்ஸ் 200 இயர்ஸ்? ஓ, அது மக்கறதுக்கு பார்த்தியா? உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. பிளாஸ்டிக் மக்கறதுக்கு வந்து 450 வருஷம் ஆகுமா. ஹலோ, யா, இதான் டிக்கெட்ஸ். டுக்கட் சிப்பங் வாட்டர் ஃபால். கிட்டத்தட்ட 60,000 ஐடிஆர் ஃபார் என்ட்ரி ஃபீஸ். இது எப்படி நம்ம நாட்டில் சொல்கிறது? கிட்டத்தட்ட ஒரு 450 to 500 rupees ஃபார் 2 peoples. ஆனால் இங்கே எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னென்னா, எல்லா பப்ளிக் பிளேஸ்லையுமே ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூட உனக்கு முன்னாடி 2 பேர் ஸ்மோக் பண்ணிட்டு தான் போகிறாங்க. நம்ம ஊரோட இங்கே மோசமாக ஸ்மோக் பண்ணுறாங்க. அதுவும் கரெக்டு தான். லோக்கல் பீப்புள்ஸ் யாரும் அந்தளவுக்கு பண்ணுறது இல்லை, வர டூரிஸ்ட் தான் பண்ணுறது. ரெஸ்ட்ரிக்ஷன் அந்தளவுக்கு இல்லை இங்கே, ஸ்மோக் பண்ணக்கூடாது அது இதுன்னு சொல்லிட்டு அதில் எல்லா இடத்துலையும் ஊதி தள்ளுறாங்க. எனக்கு என்னவோ ஏதோ ஜூக்குள்ளே போகிற மாதிரி இருக்கு, ஜுராசிக் வேர்ல்டு. பார்த்தீங்கன்னா தண்ணி பெருக்கெடுத்து ஓடுது. எங்கேருந்து வருதுன்னு தெரியல. டேம் மாரி இருக்கு. தண்ணி திறந்து விட்ட மாதிரி இருக்கு. டேம் தான் அது, குட்டி டேம். இங்க வந்து பாரு. இன்னும் வாட்டர் ஃபால் கிட்டே வரல, சும்மா பார்க்கலாம். இன்னும் நம்ம தான் நடந்து போகணும்னு நினைக்கிறேன். சவுண்டு மேல இருந்து வாட்டர் ஃபால் மாதிரியே சவுண்டு கேட்டு இருந்துச்சு. ஆனா அந்த டேம் சவுண்டு தான் போடுது. என்ன வாட்டர் ஃபால் கிட்டே போல. ஏதோ போற வழியில இன்னொரு டேம் குட்டியா வச்சிருக்காங்க. அங்கங்க இந்த மடை கட்டி விடுவாங்களே இந்த விவசாய நிலத்திலாம், அந்த மாதிரி விட்டுறாங்க பொழுது. வர தண்ணியெல்லாம் அப்படியே பைபாஸ் பண்ணி அப்படி பாதி போகுது. இங்கே கொஞ்சம் லிட்டரலி பாதி கொஞ்சம் திறந்து விட்டுறாங்க. இது வேற எங்கேயோ போகுது. எனக்கு தெரிஞ்சு இது வாட்டர் ஃபால்லேருந்து வர தண்ணியை வந்து இவங்க டேம் கட்டி வேற எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அக்ரிகல்ச்சருக்கோ இல்லை வேற எதுக்காவது. நேச்சுரலாக வாட்டர் ஃபால்லேருந்து வர தண்ணியை வந்து உங்களுக்கு விவசாயத்துக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஐ எம் நாட் ஷூர். ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம். கிட்டத்தட்ட 2 இடத்துல தண்ணி குடிச்சிட்டேன். அந்த மாதிரி வாட்டர் ஃபால் வரல. ஓகே, நம்ம வாட்டர் ஃபால் இறங்கியாச்சு. இங்கேருந்து கொஞ்சம் நடந்து போகணும். அதோ தெரிந்து பாருங்க, அதுதான் வாட்டர் ஃபால். டுக்கட் வாட்டர் ஃபால். ஓ, எப்படி செப்பலை போட்டு நடக்கலான்னு தெரியல. ஷூ கழட்டி வச்சுட்டு லால் சிப் ஆகுது.
இங்க பாத்தீங்கன்னா ஒரு இன்ஃபினிட்டி பூல் டைப்ல ஒரு சின்னதா ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு. இறங்குறியா? பார்த்து பார்த்து கால் இட்டு போயிட போகுது. குட்டி இன்ஃபினிட்டி பூல். கீழே இறங்கலையா? இன்னும் ஸ்டெப் இருக்கு கீழே, பார்த்து. அவ்வளவுதான். அங்க போறியா? என்ன பண்ணி சூப்பரா இருக்கு கண்டிப்பா. ம். இறங்கினதுக்கு அப்புறம் தான் எல்லாருமே இந்த இன்ஃபினிட்டி குட்டி பூல்ல இறங்கி இருக்காங்க. நல்லா இருக்கு குட்டியா. ஆக்சுவலி இது ரொம்ப ரொம்ப அமைதியான பிளேஸ். இப்போ நம்ம அங்க இருக்க மாதிரி ஒரு சின்ன டூரிஸ்ட் ஸ்பாட்டா இருந்தாலும் ரொம்ப க்ரௌடா இருக்கும். அப்படிலாம் கிடையாது. வேர்ல்ட் லெவல்ல எங்கெங்கண்டோ வராங்க. ஆனா ஒரு அதுவும் டீசெண்டான க்ரௌட் தான். எல்லாருமே வந்து கத்திக்கிட்டு அலப்பறை பண்ணிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல அப்படி ஃபன் பண்ணுவாங்க. தவிர மற்றபடி வரவங்க எல்லாருமே ஃபேமிலிஸ், டீசன்சி. உங்களுக்கு ப்ரைவசி வேணும், அதே டைம் கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் பாலி ப்ரிஃபர் பண்ணலாம். ஆனால் ரொம்ப தூரம் இறங்கி வரணும், ரொம்ப டீப்பாக இறங்கி வரணும். அது மட்டும் இல்லாமல் டீப்பாக இறங்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப தூரம் நீங்கள் நேராகவே நடக்கணும். கிட்டத்தட்ட ஒரு ட்ரெக்கிங் ஷூ, நானே ஒரு ட்ரெக்கிங் ஷூ தான் வாங்கினேன். ஆனால் இருந்தாலும் அது வேஸ்ட் தான். பாதி அளவு தான் தண்ணி அதில் ரெசிஸ்ட் ஆகுது. மற்ற ஃபுல்லாக சாக்ஸ் ஃபுல்லாக நிறைய தான் செய்யுது. நான் அப்படியே கழட்டி வச்சுட்டே வந்துட்டேன். இங்கே கொஞ்சம் இன்டீரியரில் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குகை மாதிரியே இருக்குது. குகைக்கு மேலே ஒரு வாட்டர் ஃபால், சுற்றி வாட்டர் ஃபால். கிட்டத்தட்ட ஒரு குணா குகை ஃபீல்டாக வருது பார்க்குறப்ப. இது ஒரு வாட்டர் ஃபால் இருக்குது. அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தா அங்கே ஒரு இன்ஃபினிட்டி பூல் இருக்கும். ஒரு வாட்டர் ஃபால் ரெண்டு இருக்கு. எல்லாம் எந்த காலத்து பாரம் தெரியல. இதெல்லாம் ரொம்ப பாசியா இருக்கு, ரொம்ப விழுது தொங்குது. இதான் நம்ம லோ பட்ஜெட் ட்ரெக்கிங் ஷூ. ஹாஃப்வே தண்ணி ரெசிஸ்ட் ஆகுது. இந்த லேஸ் கிட்லாம் போச்சிங்கன்னா உங்களால் வேறு வழி இல்லை, உள்ள போய் தான் ஆகும். போலாமா? செப்பல் எங்கே விட்டு போகிறா? அந்த சைடு இருக்கா? தீபா பார்த்த வரவேல பார்த்தியா? இன்னொரு வாட்டர் ஃபால் இருக்கும் அந்த சைடு. போ. செப்பலே போடாம நடந்து வந்துருக்கேன். எனக்கு எப்படி இருக்கும் இப்பதான் செப்பலையா ஊத்த குத்தலையாவா? தண்ணியில கல்லு குத்தும், கூழாங்கல் இருக்கும். என்னன்னே தெரியாம நீ போற. என்னாச்சு? செப்பல போட்டுட்டே வந்துடல. நீ வா, உன்னை யார் அவங்க சொந்த? அது வரைக்கும் போட்டு தானே வந்த.
பழகி விட்டது. நிறைய ஏய் என்ன ஏன்டி பிடிச்சி இழுக்கிற? ஏதோ இந்த சைடு வந்தா பிரம்மாண்டமான பாறையெல்லாம் இருக்கு. இங்கேயும் சில டூரிஸ்ட் ஃபோட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இது உள்ள போனா என்ன வரும்னு தெரியல. இதுக்கு மேல போகணுமா? இதுக்கு மேல போகணுமா? கேப்பு இங்கதான் நம்ம முதல்ல வந்துருக்கணுமா? ஏய் பாத்து இறங்கு. இங்கதான் நம்ம முதல்ல வந்திருக்கணும் போல இருக்கு. நம்ம ஒரு சின்ன ஓடைக்குள்ள போயிட்டு வாட்டர் ஃபால்ஸ் சொல்லிட்டு பேசிட்டு இருந்தோம். இதுதான் டெக்கட் வாட்டர். என்னது? இதுதான் தேக்கட் வாட்டர் ஃபால். கேமரா தண்ணி அடிக்குது. இதுக்கப்புறம் மொபைல் கேமரா உள்ள எடுத்துட்டு போனா அதுக்கு டாடா சொல்ற வேண்டியதான். ரொம்ப தண்ணி அடிக்குது. கண்டிப்பா லென்ஸ்க்கு தண்ணி போயிடும். பார்த்து நம்ம ஐகானிக் பெரிய வாட்டர் ஃபால்க்கு வந்து கிளம்பியாச்சு. அவ்வளோதா வரைக்கும்னா கண்டிப்பா அந்த போனு கேமராலாம் பாக்கெட்ல எடுத்துட்டு வராதீங்க. கீழ் பாக்கெட் ரொம்ப ஹைட்டா இருக்கணும். ரொம்ப லோவா இருந்ததுன்னா இல்ல நீங்க ஹைட் ரொம்ப கம்மியா இருந்ததுன்னா கண்டிப்பா தண்ணி போயிடும். ஒண்ணு வாட்டர் ப்ரூஃப் பேக் உள்ள வச்சு எடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா ஏதாவது மேல் பாக்கெட் இருந்துச்சுன்னா அதுவும் சேஃபான பாக்கெட், கீழே குடிஞ்சா கீழே உள்ள பாக்கெட் இருந்துச்சுன்னா போனு கேமரால அதை வச்சுக்கோங்க. மேலே ஏறி போயிடுறியா? அப்படி போயிடும். தண்ணியா இருக்கு. இங்க வரப்ப செப்பலை மட்டும் கழட்டி விட்டு வராதிங்க, தண்ணியில் நடக்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப கூழாங்கல் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. ஷார்ப்பான நிறைய கல் இருக்கு. எனக்கு வேற வழி இல்லை, அந்த ஷூல தண்ணி போகுதுன்றதுனால கழட்டி விட்டு தான் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் ஷூஸ் ஏதாவது போட்டு வந்தீங்கன்னா ஒரிஜினல் ட்ரெக்கிங் ஷூ போட்டுவாங்க. அமேசான்ல 2000 ரூபாய் கிடைக்குது, 3000 ரூபாய் கிடைக்குதுன்னா நீங்க வாங்கினீங்கன்னா அந்த ட்ரெக்கிங் ஷூலாம் செட் ஆகாது. அப்படி இல்லைன்னா பெட்டர் நீங்க செப்பலே போட்டு வரலாம். இங்க வந்து கூட நீங்க டெம்பரரியா ஏதாவது ஸ்லிப்பர்ஸ் வாங்கிக்கலாம் வாட்டர் ஃபால் வரதுக்கு போறதுக்கு எல்லாமே. பார்த்து இவங்க ஏன் செப்பலை கழட்டி விட்டாங்கன்னு இன்னுமே தெரியல. செப்பலை போட்டே வந்திருக்கலாம். இங்கேருந்து கிளம்பிட்டோம். ரொம்ப படிக்கட்டு ரொம்ப ஸ்டீப்பாக இருக்கு. பார்த்தா இறங்கி வரணும். டெக்கட் வாட்டர் ஃபால் பார்த்தோன்னா 2 இருக்கு. ஒரு சின்ன 2 டிவிஷனாக பிரிக்கும். நீங்கள் வந்து இறங்குறீங்கன்னா ஸ்டீப்பான படிக்கட்டில் வந்து இறங்குறீங்கன்னா ரைட் சைடில் போனீங்கன்னா அந்த சின்ன இன்டர்மீடியட் பூலு, அப்புறம் அது கூட 2 ஓட மாரி 2 குட்டி வாட்டர் ஃபால் இருக்கும். அதுவே லெஃப்ட் எடுத்து ஒரு கொகை மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே போய் நம்ம கடைசியாக போனோமே அந்த வாட்டர் ஃபால் இருக்கும். அங்கே போனீங்கன்னா ஆனால் அங்கே போகிறது ரொம்ப கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கும். நினைக்கிற மாதிரி அடிச்சுட்டு போகிற மாதிரிலாம் நீங்கள் பயப்பட தேவையில்ல. கல் தான் நிறைய இருக்கும், வேறு எதுவும் இல்லை. கல் இருக்கும், கொகை இருக்கும், அவ்வளோதான். ஆனால் உங்களால் அந்த வாட்டர் ஃபால் மெயின் பெரிய வாட்டர் ஃபால்க்குள்ளே உங்களால் மேக்ஸிமம் ரீச் பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப ஸ்போர்ட்ஸாக அடிக்கும், யாரும் அங்கே போக மாட்டாங்கம்மா. ஒரு சில பேர் போக தான் செய்கிறாங்க, ரொம்ப த்ரில் எதிர்பார்க்குறவங்களாம் உள்ளே போயிட்டு போகிறாங்க. ஆனால் மோஸ்ட்லி யாரும் போக மாட்டாங்க, நாங்களும் போகல. மற்றபடி அந்த உங்களுக்கு நிறைய ஃபோட்டோஸ் கிளிக் பண்ணணும், இல்லை நேச்சுரலாக இருக்கணும், நிறைய பிளேசஸ்லாம் வேணும் அப்படின்னா நீங்கள் ரைட் எடுத்து ஃபஸ்ட்டு
அந்த இன்ஃபினிட்டி பூலு அப்புறம் குட்டி வாட்டர் ஃபால் அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் நிறைய வீடியோஸ் எடுக்கிறதுக்கும் ஏற்ற லொக்கேஷன். அண்ட் நீங்கள் வரும்போதே ஒரு 2 3 4 5 தண்ணி பாட்டில் வாங்கி வச்சுக்கோங்க. குட்டி குட்டி பாட்டிலாக இருக்கும். எல்லாமே எங்கள் 1/2 லிட்டர் பாட்டில்லாம் மேக்ஸிமம் கிடைக்குது. ஒரு குட்டி ட்ராவல் பேக், நாட் ட்ராவல் பேக், குட்டி ஹேண்ட் பேக் மாதிரி, இல்லை ஷோல்டர் பேக் மாதிரி சின்னதாக எடுத்து வரலாம். கேமரா எக்யூப்மெண்ட் எடுத்து வந்தீங்கனாலும் சரி, இல்லை வாட்டர் பால் எடுத்து விட்டீங்கன்னா சரி. ஐயோ மூச்சு வாங்குது. உங்களுக்கு அந்த மாதிரி பேக்ஸ் நல்லாயிருக்கும். வாட்டர் ப்ரூஃபாக இருந்தாலும் நல்லாயிருக்கும். அண்ட் கேமரா அண்ட் ஃபோன்ஸ்லாம் எடுத்து வரும்போது இங்கே கொஞ்சம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அங்கே நடக்கிறப்ப கல் ஸ்லிப்பாக வாய்ப்பு இருக்குது. ஃபோன் கீழே விழுறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. இங்கே வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது, சூப்பராக இருக்குது. உட்காந்து சாப்பிட்ற ஆம்பியன்ஸ் வாவ். நிறைய குட்டி குட்டி ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கு. அண்ட் this price tags. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு 300 ருபீஸ், இந்தியன் ருபீஸ் ப்ரைஸில் ஆவரேஜாக எல்லாமே இருக்குது. அண்ட் இந்த ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் டோனில் செம்மையாக இருக்குது. ஆனால் நாங்கள் இங்கே ட்ரை பண்ணுற மாதிரி இல்லை, ஏன்னா வயிறு ஃபுல்லாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் செப்பல் ஸ்லிப்பர் வாங்கியாச்சு. இந்த ஷூவை போட்டு சுத்த முடியல. ஸ்லிப்பரை நாங்கள் போகும்போதே வாங்கியிருக்கணும். அதான் வர வழியில் ஒரு குட்டி ஷாப், இங்கே இருக்கிற ஷாப்பு தான் வாங்கணும். ஒரு 25,000 ஐடிஆர். கிட்டத்தட்ட நம்ம ஒரு சிக்கன் ரைஸ் சாப்பிட்ட ரேட்டு தான். ஒரு 110 ரூபா, இல்லை அதோட ஒரு 20 ரூபா அதிகமாக வரும். 120 ரூபா வரும். அண்ட் ஆல்சோ நிறைய ஜூஸ் கடை இருக்குங்க. ஹலோ, ஏய் ஜூஸ் சாப்பிட்றியா? ஃப்ரெஷ் ஜூஸ். இப்போ நாங்கள் ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கோம். சாப்பிட வேணாம் தான் நினச்சோம். பட் எதுக்கும் இந்த ஆம்பியன்ஸ்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் ட்ரை பண்ணலான்னு தோணுச்சு. அதான் ஒரு சின்ன குட்டி ரெஸ்டாரண்ட். பேர் பார்த்தீங்கன்னா என்னன்னே புரியல. சரண் பாவோன். Sarin Pawan. Is the name is Sarin Pawan? Okay. 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 No. இந்த ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம கீழே இருந்து வரதை கம்பேர் பண்ணால் கொஞ்சம் இது கொஞ்சம் ஸ்லைட்லி லோவராக தான் இருக்குது. பட் நல்லாயிருக்கு. இது யாருனே தெரில, இங்கே படுத்துட்டு இருக்காங்க. யாருங்க நீங்கள்? ஹலோ ஹலோ ஹலோ. அப்ப நீ தூங்க போய் நடிச்சிட்டு இருக்க. அதை கூட கண்டுபிடிக்கலையா? இங்க படுத்தா அதான் உன் கடைசி வியூவா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் உட்காந்து சாப்பிடலாம் போல இருக்கு. அவ்வளோ பெருசு தான் இருக்கு. ஆனால் லிட்டரலி நம்ம மட்டும் தான் இருக்கும்.
எல்லாம் இது குட்டி குட்டி ஹில்ஸ் ஏரியா மாதிரி தான் இருக்குது. நம்ம இருக்கிறது ஒரு குட்டி ஹில், பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு ஹில் இருக்குது. நம்மளோட பெரிய ஹில் தான் அது. இப்போ அந்த ஹில்லோட பாறை தான் வந்து நமக்கான வாட்டர் ஃபாலாக கீழே அடியில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த மலைன்னு சொல்ல முடியாது, குட்டி ஹில். ஓகே, 2 பேருக்குமே மூச்சு ஹெவியாக வாங்குது. வந்துட்டோம். நீ கூட பேசுறியா வீடியோவில்? என்ன பேசுறது? சும்மா வாயில் வந்தது பேசு, ஆனால் தான் பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு பேச தெரியாது ஒன்ன மாதிரி. நீ என்கிட்ட மட்டும் தானே பேசுவ? உங்ககிட்ட பேசுகிறேன் வேணா, அதே வேணா எடுத்துக்கோ. திக்கடிச்சப்பாங்க. ஹாய் பேச சொன்னால் ஸ்டாப்பே பண்ண முடியாது. ஹோண்டா ஸ்கூப்பி. ஒரு ஸ்கூப்பி ஆட்டே போட்டு போயிடலாமா? எங்கே பாரு ஸ்கூப்பியாக இருக்குது. ஸ்கூப்பி. நான் இங்கே இருந்தேன்னா கண்டிப்பாக அந்த ஸ்கூப்பி தான் வாங்குவேன். இதே ரெண்டு எடுத்துக்க வேண்டியதானே? ரெண்டுக்கு எடுக்கலாம், ஆனால் இது லக்கேஜ் எடுத்து அடிக்க முடியாதுல்ல. இப்போ நீ அந்த வண்டி சாவியோட இருக்கு பாரு வண்டி. ஆமாம், மோஸ்ட்லி இங்கே எல்லாமே சாவி தான் விட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம அந்த வேரியோன்றதுனால உனக்கு பேக் சீட்டில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்து வச்சுட்டு உட்காரத்துக்கு. ஸ்கூப்பியாக இருந்தால் நீயும் உட்கார முடியாது, நானும் உட்கார முடியாது. ஃப்ரண்ட்லேயே ஸ்கூப்பி அந்த லக்கேஜ் வைக்க முடியும். ஃப்ரண்ட்டில் என் பேக் மட்டும் தான் வைக்க முடியும். அது மாதிரி இன்னொன்று சோட்டு. ஹேண்டில் பார் திருப்ப முடியாது. அப்படி தானே ஏர்போர்ட்டுக்கு போகிறப்ப ட்ரை பண்ணி நடுராத்திரத்தில் ஹாரன் கிங்னு அடிச்சு திருப்புறப்ப. ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும், கனெக்ட் ஆகல. ஓகே, பார்க்கிங் வந்தாச்சு. $3 lakhs IDR. எஸ், கரெக்டா. இப்போ நம்ம ரூம் கிளம்ப வேண்டியதான். ஓகே, இன்னைக்கு வேற ஒரு இடம் பிளான் பண்ணியிருந்தோம். ஒரு வில்லேஜ், கிரியேட்டிவ் வில்லேஜ் சொல்லிட்டு. அதுங்கிறது ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் பக்கம் வரும்னு சொல்லிட்டு இருந்துச்சு இதில். பட் ஆனால் டைம் இப்போவே எனக்கு தெரிஞ்சு 5:30 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 5:15 தெரியல. சன்கிளாஸ் பர்ச்சேஸ் பண்ணலாம் சொல்லிட்டு ஒரு ஆப்டிகல்ஸ் வந்திருக்கும். நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன். லுக்கிங் குட். ஆனால் எனக்கு இந்த டிஷர்ட்டுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா இந்த ப்ரௌன், இந்த வயலட்க்கு இந்த வயலட் கலர். So buy one, go to beach. Cut it. No. Okay. Okay, we are buying this. After that, for ladies. Not for ladies. It's boy. She will always steal anything from me. Yeah. Okay. Thank you very much. Bye. Thank you. Bye-bye. Phone எங்க? ஸோ நம்ம வந்து இந்த ஆப்டிகல்ஸ் பார்த்தீங்கன்னா சூர்யா மாஸ் ஆப்டிக்கல். இதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா BNI இந்தோனேஷியன் பேங்க் ஒன்று இருக்குது. ஸோ இதோட ஏடிஎம்மில் தான் இப்போ நான் வித்ட்ரா பண்ணேன் மணி. HDFC இன்டர்நேஷ்னல் கார்டில் தான் வித்ட்ரா பண்ணேன். கிட்டத்தட்ட ஒரு 25 lakhs ஐடியா வித்ட்ரா பண்ணேன். ஸோ எவ்வளோ பிடிச்சிருக்காங்கன்னு தெரியல, மேபி 500 சம்திங் பிடிச்சிருக்கலாம். ஸோ இதான் அந்த ஏடிஎம்.
HDFC இன்டர்நேஷனல் கார்டு ஒர்க் ஆகுது, சீம்லெஸ்ஸாக ஒர்க் ஆகுது. இன்னும் நான் அந்த 2 ஃபாரெஸ்ட் கார்டும் ட்ரை பண்ணல. அதை நான் நெக்ஸ்ட்டு முடிஞ்சா ட்ரை பண்ணிவிட்டு அதை நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, கிளம்பலாம். இப்போ நம்ம ஒரு சின்ன மளிகை கடைக்கு வந்திருக்கோம். சூப்பர் மார்க்கெட், நாட சூப்பர் மார்க்கெட் மளிகை கடை தான். ஒரு குட்டி பர்ச்சேஸ். கிட்டத்தட்ட நம்ம ஸ்ட்ரீட் மாதிரி தான் இருக்கு. எங்க பாரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை, அப்புறம் குட்டி குட்டி மளிகை கடை, மொபைல் ஷாப் கூட இருக்கு, விவோ இருக்கு, ஓப்போ கூட நிறைய பார்த்தேன். விவோ இருக்கு, அண்ட் ஏதோ ஸ்பீக்கர் ஷாப் மாதிரி இருக்கு, அண்ட் நிறைய பானிபூரி கடை கூட இருந்துச்சு. வர வீட பார்த்தேன். ஒரு வாரம் கூட தேவையில்லை, ஒரு 2 நாள் 3 நாள் இங்கே இருந்தாலே ஃபெமிலியர் ஆகிடலாம் போல இருக்கு. எல்லாருமே சூப்பராக பழகுறாங்க. இந்த கரன்சி மட்டும் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்பப்போ நமக்கு இந்த 2 லட்சம் 3 லட்சம் அதெல்லாம் கொஞ்சம் மைண்ட்ல வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதுவும் பழகிடும் ஒரு 2 நாள் இருந்தாலும். என்னாச்சு? என்ன புரியல? தேங்க்யூ. அந்த சில்லறை புரியுதாடா? வா ஃபேமிலியில் ஆகிடலாம். ஆமா, என்னது இது? ஓ, பெட்ரோல். ஆமா, கரெக்டா நம்ம அங்க போட்டோம் அதே மாதிரி இருக்குல்ல. இங்க பாத்தீங்கன்னா இதுதான் வந்து அந்த நான் சொன்னனே கடை ஒரு ஜெராக்ஸ் கடை மாதிரி பெட்ரோல் பங்க் வச்சிருக்காங்க. ஸோ இங்கே பாத்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் பெட்ரோலும் ப்ரொவைட் பண்றாங்க போல இருக்கு. பெட்டாமினா அது ஒரு பெட்ரோல் போல. ஸோ இந்த டைப் ஆஃப் பெட்ரோல் தான் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் வச்சுருக்காங்க. பெட்ரோல் பங்க்டே இப்போ ரொம்ப கம்மியாக இருக்குது எல்லா இடத்துலையும். இந்த பெட்டாமினி, அப்புறம் பெட்ரோமேக்ஸ் தான். பெட்ரோமேக்ஸ்ன்றது பெட்ரோல் லைட்லாம் பெட்ரோல் பங்க்லாம் வச்சுருக்காங்க. இந்த பெட்டாமினியில் வந்து இந்த மாதிரி 2 டைப்ஸ் வச்சுருக்காங்க. ஓகே, நம்ம கிளம்ப வேண்டியது தான் ரூமுக்கு. இப்போ நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணதெல்லாம் பார்த்தீங்கன்னா உபுட் மார்க்கெட், உபுட் சிட்டி எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். நாட் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணல, ஜஸ்ட் ஒரு ஷாப்புக்கு போனோம். இந்த பேங்க்கு எல்லாமே உபுட் மெயின் சிட்டி. இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரீட். உபுட்டில் இருக்க குட்டி குட்டி ஸ்ட்ரீட் அது. நீ ஓட்ட போறியா? வழி சொல்லு. ஹெல்மெட் நான் போட்டுக்கிறேன். யார் ஓட்டணும் அவங்க தான் ஹெல்மெட் போடுவாங்க. என்ன சொல்றது? ஆன்ல தான் இருக்கு. ஸ்டார்ட் பண்ணு. இது என்ன ஆப்போசிட்ல இருக்குதுல மேப்? எப்படி போகணும்? போ நான் கிளம்பு. ஸ்டார்ட்டே பண்ணு. எங்க போய் கார் இருக்குது போட்டுமா? அதுக்கு 2 பைக் வருது, அதுவும் போட்டுமா? ரைட்டு. அப்போ இங்கே நிற்க வேண்டியதான் கடைசி வரைக்கும். நவர மாட்டேங்குது. ஐயோ, பார்த்தீங்கன்னா எதுவுமே லைஃப் இன்சூரன்ஸ் எதுவும் போடல. கண்டிப்பாக போட்டுருங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் தேவைப்படும்.